அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்டான நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னைக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இன்னைக்கு ஃபுல்லா பாத்தீங்கன்னா அக்ரி பட்ஜெட் பத்தி தான் பார்க்க போறோம். சரிங்களா? மத்த பெரிய நியூஸஸ் எதுவுமே இல்ல. அக்ரி பட்ஜெட் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அக்ரி பட்ஜெட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கடந்த 5 ஆண்டுகளாக தமிழகத்துல வந்துகிட்டு இருக்கு தொடர்ச்சியா. ஓகேங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா அக்ரி பட்ஜெட் அப்படிங்கிறது தமிழக அரசாங்கம் வேளாண் துறைக்காகவே பிரத்யேகமா உருவாக்கப்படக்கூடியதான் இந்த அக்ரி பட்ஜெட். இந்த அக்ரி பட்ஜெட்ல முக்கியமா 2 விஷயத்த பாத்துக்கணும். ஒரு லேட்டஸ்ட் ட்ரெண்ட வந்து அட்ரஸ் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா இந்தியாவுல பார்த்தோம்னா அதே மாதிரி இந்தியாவிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி பொதுவாவே இந்த அக்ரிகல்ச்சர் லேபரர்ஸோட எண்ணிக்கை அப்படிங்கிறது கம்மியாயிட்டே வருது. சரிங்களா? சோ அதை அட்ரஸ் பண்றதுக்காக இதை அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம அக்ரிகல்ச்சரை மெக்கனைஸ் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சரி, அக்ரிகல்ச்சர் மெக்கனைசேஷன் அப்படிங்கறதுல ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஏன் அக்ரிகல்ச்சர் மெக்கனைசேஷன்ல ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு லேபர் ஷார்டேஜ் அட்ரஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த அக்ரிகல்ச்சரல் மெக்கனைசேஷனால நிறைய பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறதுமே இருக்கு. என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லேபர் ஷார்டேஜ் அட்ரஸ் பண்ண முடியும். எஃபிஷியன்சி, ப்ரொடக்டிவிட்டி இதெல்லாமே வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நீங்க ரீல்ஸ்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஃபாரின் கண்ட்ரீஸ்ல வெஸ்டர்ன் டெவலப்டு கண்ட்ரீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு நார்மலா ஒரு பயிரை அறுவடை பண்றதுக்கே பார்த்தோம்னா மெஷின்ஸ் தான் வந்து பயன்படுத்துவாங்க. அப்ப நம்மளுமே வந்து ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட் அக்ரிகல்ச்சர்ல கொண்டு வரணும்னா லார்ஜ் ஸ்கேல்ல அக்ரிகல்ச்சர் மெக்கனைசேஷன் அப்படிங்கிறது தேவை. சரிங்களா? சோ அதை பண்ணணும் அப்படிங்கிறது இதனுடைய ஒரு சாராம்சமா நமக்கு சொல்லியிருந்தாங்க. சரி, இப்ப என்ன மாதிரியான திட்டங்கள்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு ஆயில் சீட் மிஷன். ஓகேங்களா? தமிழ்நாடு ஆயில் சீட் மிஷன் அப்படிங்கறத அறிவிச்சிருக்காங்க. சோ இந்த ஆயில் சீட் மிஷன் கீழே பாத்தீங்கன்னா நமக்கு ஆயில் சீட்ஸோட ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு ஏரியால அந்த அந்த ஆயில் சீட்ஸ் பயிரிடப்பட்டிருக்கோ அந்த ஏரியா ஆஃப் கல்டிவேஷன் அப்படிங்கறத இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கறத அப்ஜெக்டிவா வச்சிருக்காங்க. சரியா? அடுத்ததா பாத்தீங்கன்னா மலைவாழ் உழவர் முன்னேற்ற திட்டம். ஓகேங்களா? மலைவாழ் உழவர் முன்னேற்ற திட்டம், அதாவது மலைவாழ் மக்கள் அங்க இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ் இருக்காங்க இல்லையா? சோ அவங்களுக்கு வந்து டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படிங்கறத கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு ஃபார்ம் மெஷினரி கொடுக்கறது, அதே மாதிரி பார்த்தோம்னா இன்புட்ஸ் லைக் சீட்ஸ், ஃபர்டிலைசர்ஸ் இதெல்லாம் வந்து கொடுக்கறது, கிசான் கிரெடிட் கார்ட்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரியான முன்னேற்ற பணிகள் எல்லாமே இந்த திட்டத்துக்கு கீழே செயல்படுத்தப்படும். சரிங்களா? சோ இந்த திட்டம் பாத்தீங்கன்னா மொத்தம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 20 மாவட்டங்கள் செயல்படுத்தப்படும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா 1000 சீஃப் மினிஸ்டர்ஸ் ஃபார்மர் சர்வீஸ் சென்டர்ஸ், உழவர் சேவை மையங்கள் அப்படிங்கிறது 1000 இடங்கள்ல உருவாக்கப்படும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. நமக்கு தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 4000 கிராஜுவேட்ஸ் வந்து இந்த அக்ரி அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரீம்ல இருந்து வெளியே வராங்க. சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா 600 டிப்ளமா ஹோல்டர்ஸ் அப்படிங்கிறவங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 4500 பேர் கிட்ட அக்ரி முடிச்சவங்களே ஒரு வருஷமும் வெளியே வராங்க. சோ இவங்களோட எக்ஸ்பர்டீஸை பயன்படுத்தி நமக்கு இந்த சீஃப் மினிஸ்டர்ஸோட ஃபார்மர் சர்வீஸ் சென்டர்ஸ் அப்படிங்கறது அமைக்க போறாங்க. சோ இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபார்மர்ஸ்க்கு டெக்னிக்கல் இன்புட் அப்படிங்கறது கொடுக்க போறாங்க. டெக்னிக்கலா இதை பண்ணுங்க, இதை பண்ணாதீங்க, இந்த உரத்துக்கு மேல இந்த உரத்து போடுங்க, அந்த மாதிரியான ஒரு டெக்னிக்கல் சப்போர்ட் அப்படிங்கறத கொடுக்க போறாங்க. சரியா? அடுத்ததா பாத்தீங்கன்னா அவுட்ரீச் கேம்பெயின். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இவ்வளவு நாள் பார்த்தோம்னா அரசு அலுவலர்களை தேடிதான் நம்ம எல்லாருமே போயிருப்போம். விவசாயிகளும் அதே மாதிரிதான் அரசாங்க அலுவலர்களை தேடிதான் போயிருப்பாங்க. ஆனா இந்த பட்ஜெட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒவ்வொரு பிளாக் லெவல் ஆபீசர்ஸும் அரசாங்கத்துல நமக்கு விவசாயத்துறைக்கு கீழே, வேளாண்மை துறைக்கு கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிளாக் லெவல் ஆபீசர்ஸும் என்ன பண்ணணும்னா அவங்க ஒவ்வொரு மாசமும் ஒரு வில்லேஜ் செலக்ட் பண்ணி அந்த வில்லேஜுக்கு வந்து அந்த அபிஷியல்ஸ் போய் அங்க இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸோட இன்டராக்ட் பண்ணணும் அப்படிங்கறத பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காங்க. சரியா? சோ இந்த இன்டராக்ஷன் மூலியமா என்ன ஆகும்? அரசாங்க அலுவலர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரியான திட்டங்களை அரசாங்கம் நடைமுறைப்படுத்திட்டு இருக்கு, இதுல உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும், இந்த மாதிரி நீங்க பண்ணலாம், காலநிலை மாற்றத்தினால இந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு, அதுக்கு நீங்க இந்த ஒரு மெத்தடாலஜி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புல இருந்து அவங்களோட சஜஷன்ஸை கொடுப்பாங்க. விவசாயிகள் தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான குறைகள்லாம் இருக்கு, இன்னும் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து விவசாயிகள் என்னெல்லாம் எதிர்பார்க்கறாங்க, இந்த மாதிரியான ஒரு ஃபீட்பேக்கே அவங்களால வாங்கிட்டு வர முடியும். சரிங்களா? சோ கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன அப்படிங்கறத அசஸ் பண்றதுக்காக இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஓகேங்களா? உண்மையாலுமே கள நிலவரம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதற்காக அந்த திட்டம் பயன்படும். ஓகேவா? அடுத்ததா பாத்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட டெல்டா மாவட்டங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பேக்கேஜ் அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க.
டெல்டா அல்லாத மாவட்டங்கள் கிட்டத்தட்ட 29 மாவட்டங்கள் இருக்கு, டெல்டா அல்லாத மாவட்டங்கள் சொல்லி இல்லைங்களா. சோ அதுக்குன்னு தனியா ஒரு ஸ்பெஷல் பேக்கேஜ் அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்பெஷல் பேக்கேஜ் கீழே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மிஷினரிஸ் வந்து அதிகமா கொடுக்க போறாங்க. அதான் ஒவ்வொரு திட்டத்தையும் பார்த்தோன்னா அந்த மிஷினரிஸ் பத்தி பேசிட்டே வந்திருப்பாங்க சரியா. மிஷினரிஸ் வந்து அதிகமா கொடுக்க போறாங்க. குவாலிஃபைடா இருக்கக்கூடிய குவாலிட்டி சர்டிபிகேட் வாங்கின சீட்ஸ் தான் வந்து கொடுக்க போறாங்க. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு டெல்டா மாவட்டத்துக்கு தேவையான விஷயங்கள், டெல்டா அல்லாத மாவட்டங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ண போறாங்க சரியா. அடுத்ததா பாத்தீங்கன்னா நமக்கு தமிழ்நாடு கேஷ்யூ போர்டு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது தமிழ்நாடு முந்திரி வாரியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா. இந்த மாதிரி ஒரு 10 கோடி ரூபாய் செலவுல தமிழ்நாடு முந்திரி வாரியம் அப்படிங்கிறது அமைக்கப்படும். ஏன் தமிழ்நாட்டுக்கு ஒரு முந்திரி வாரியம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இந்த அரியலூர், கடலூர், விழுப்புரம், புதுக்கோட்டை, தேனி போன்ற மாவட்டங்கள்ல முந்திரி சாகுபடி அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கு. இந்திய அளவுல பார்த்தோம்னா தமிழ்நாடு முந்திரி உற்பத்தியில 4வது இடத்துலயும் முந்திரியோட ஏற்றுமதியில 2வது இடத்துலயும் இருக்கு சரிங்களா. கிட்டத்தட்ட ஆனுவல் ப்ரொடக்ஷன் பார்த்தோம்னா 43,000 டன்ஸா இருக்கு நமக்கு சரியா. சோ தமிழ்நாடு கேஷ்யூ போர்டு அப்படிங்கிறது வரப்போகுது. ஆனா எங்க வரப்போகுது அப்படிங்கறத சொல்லல சரியா. அடுத்தது ஸ்கீம் ஃபார் சோலார் பவர்டு பம்ப் செட்ஸ் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஸ்கீம் ஃபார் சோலார் பவர்ட் பம்ப் செட்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இப்போ பெரிய பெரிய விவசாயிகள் கிட்ட இந்த பம்ப் செட் அதெல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா. சின்ன சின்ன விவசாயிகளுக்கு இதெல்லாம் இருக்காது. சோ அதனால என்ன பண்றாங்கன்னா அரசாங்கமே மானியம் வழங்க போறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 ஃபார்மர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு பாத்தீங்கன்னா அவங்க எஸ்சி எஸ்டி ஃபார்மர்ஸா இருக்காங்க, ஸ்மால் ஃபார்மர்ஸா இருக்காங்க, இல்ல மார்ஜினல் ஃபார்மர்ஸா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 70% மானியம் கொடுக்க போறாங்க. மத்த ஃபார்மர்ஸ்க்கு 60% மானியம் அப்படிங்கறத கொடுக்க போறாங்க. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நியூட்ரிஷன் ஃபார்மிங் மிஷன் ஓகேங்களா. சோ இந்த நியூட்ரிஷன் ஃபார்மிங் மிஷன் அப்படிங்கறத 125 crore இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. இதுக்கு கீழே என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ஸ்டேட்டோட நியூட்ரிஷனல் செக்யூரிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும், ஃபார்மர்ஸோட இன்கம் இன்க்ரீஸ் பண்ணணும். எப்படி? ஹையர் ப்ரொடக்ஷன் ஆஃப் வெஜிடபிள்ஸ் மூலியமா ஓகேங்களா. வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், பல்சஸ், மைனர் மில்லட்ஸ் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் அதிக அளவுல விளைவிக்கிறது மூலியமா நியூட்ரிஷனல் செக்யூரிட்டி என்ஹான்ஸ் பண்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு ஃபார்மர்ஸோட இன்கமையும் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருக்காங்க சரியா. ரைட். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் டு ரிலீஸ் ஆக்ரோ ஃபாரஸ்ட்ரி பாலிசி. சோ இந்த கமர்ஷியலி வேல்யூபிள் ட்ரீஸ்லாம் இருக்கும். லைக் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த சந்தன மரம், அடுத்தது மகோகனி, இந்த மாதிரியான ட்ரீஸ் எல்லாம் வந்து இருக்கும் இல்லையா. இந்த மாதிரியான ட்ரீஸை வந்து கமர்ஷியலா கல்டிவேட் பண்ணி அதை வந்து சேல் பண்றதுக்காக ஒரு ஆக்ரோ ஃபாரஸ்ட்ரி பாலிசி அப்படிங்கறத ரிலீஸ் பண்ண போறோம், இந்த வருஷம் ரிலீஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு வேளாண் காடுகள் கொள்கை அப்படிங்கறத வெளியிட போறாங்க சரியா. அடுத்ததா பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ஜப்பான், சைனா, வியட்நாம் போன்ற நாடுகள்லாம் வந்து பேடி கல்டிவேஷன் இந்த மாதிரி இதுல எல்லாம் பெஸ்ட் பிராக்டிசஸை ஃபாலோ பண்றாங்க. சோ அதை வந்து நம்ம ஃபார்மர்ஸ்க்கு அந்த எக்ஸ்போஷர் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 100 பேரை வந்து இந்த நாடுகளுக்கு எல்லாம் கூட்டிட்டு போக போறோம் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க சரியா. சோ ஓரளவுக்கு பார்த்தோம்னா இந்த பேஜ்லயே நமக்கு பட்ஜெட் ரிலேட்டடா இருந்த எல்லா நியூஸுமே கவர் ஆயிருக்கு. இதையும் தாண்டி பாத்தீங்கன்னா உங்க தினமணி பேப்பர்ல இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா கொடுத்துருக்காங்க. சோ அதையும் ஒரு தடவை பாத்துருங்க சரியா. சோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்து முக்கியமான செய்திகள் பார்த்திருக்கோம். நன்றி.